ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்ரூமில் வாட்டர் லைனிங் பண்ணும்போது மிக்சர் டேப் வைப்போம் இல்லையா? அந்த மிக்சர் டேப் வைக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு டைல்ஸ்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பைப் நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன்லையும் வராது. சரிங்களா? நம்ம ஒரு பாத்ரூம் பண்ணியிருந்தோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் டேப் செட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு இது வந்து கையில் வச்சுருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷிர்வாத் பிராண்ட் மிக்சர் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைரக்ஷன் வரும், ஒன்று மேலே வரும், இல்லைனா கீழே வரும். இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் அது. இப்போ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மிக்சர் டேப் வந்து வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா மிக்சர் டேப்புக்கான எல்போ ஃபிட்டிங் செட்டுன்னு வச்சுங்களேன், இது வந்து வந்துருச்சு. இனிமேல் வந்து இது மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 3 எல்போ, ரெண்டு டூல் இருக்கும், அவ்வளோதான். ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட், ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6. இதே வந்து நம்ம கழட்டி கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் மாட்டினோம்னா 7 இன்ச்சு வந்து வரும். நமக்கு எந்த இடத்துல என்ன வசதியாக இருக்கோ போட்டுக்கலாம். இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எல்போ தான். இந்த எல்போவை நம்ம எந்த டைரக்ஷனில் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக. சப்போஸ் நமக்கு சைடில் வருது, இல்லை கீழே இறங்குது, இந்த மாதிரினா கூட நம்ம எந்த டைரக்ஷனாலும் போட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும், கிராசிங் இருக்காது. நம்ம இதை வந்து பயப்படாமல் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் பார்த்தீங்கன்னா சிலது வந்து நமக்கு மேலே வரும், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் வச்சு ஒட்டினா ஒட்டிக்கலாம். ஒன்று மேலே ஏறுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஃபிக்ஸடு தான். நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் கட்டி மாட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் பண்ண போனால் ஒரு சொல்யூஷன் போட்டு ஒட்டிடலாம். ஓகேவா? இது மாதிரி வாங்கி பயன்படுத்திக்குவோம். இது மாதிரி மேலே ஒரு லைன் வேணாலும் எடுத்துக்கலாம், கீழே ஒரு லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து சின்னதாக மேக் பண்ணேன். இது மாதிரி மிக்சர் வால் செட்டை விட்டுட்டு இது மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்ரூம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் இது. இதில் வந்து இந்தியன் டாய்லெட் பேஷன் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டேங்க்குக்காக ஒரு ப்ரொவிஷன் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 1.25 பைப்பு தான் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளஷ் டேங்குக்கான வாட்டர் லைன் வச்சுருக்கோம். இந்தியன் பேஷன் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ப்ளம்பிங்லும் சரி, எலக்ட்ரிக்லும் சரி, நல்ல பயனுள்ள வீடியோஸ் போட்டிருக்கோம். நீ நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் லைன் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து டேங்குக்கு பக்கத்திலே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஃப்ளஷ் டேங்குக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-in-1 டேப். அதாவது பார்த்தீங்கன்னா 2-in-1 டேப்னா டேப்பு போட்டுருவோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பேட் செட்டு அதிலே வந்துடும். அடுத்து வந்து இது வந்து ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு. இதில் வந்து ஹீட் வாட்ரு அண்ட் கோல்டு வாட்ரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் லைன். அதை பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டால் உள்ள தண்ணி வர மாதிரி கேட்டாங்க, அதனால கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மிக்சர் செட் வச்சு எல்லாமே பேக் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் மாறக்கூடாது. அதுக்காக இது வந்து ஹைட் கம்மி, அதனால பார்த்தீங்கன்னா ஷவர் தூக்கி ரூஃபில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கெய்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஓகேங்களா? ஹீட்டர் வந்து மேலே இருக்குது. அதுலேருந்து ஓஸ் கீழே எடுத்து கீழே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடச்சி ஓஸ் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு வாஷ் பேஷனுக்கான ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். வாஷ் பேஷன் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைனை வந்து இதில் எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து கொண்டு வந்து ட்ராப் போட்டு ட்ராப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வேஸ்ட் லைனை. ஓகேங்களா? வாஷ் பேஷனோட வேஸ்ட் லைனை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 4 பைப் போட்டு மேலே ஏற்றி எண்டு கேம் போட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜாலி எஸ்எஸ்ல ஜாலி வைப்போம் இல்லையா? அந்த ஜாலி வைக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். டைல்ஸ் போடுறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இந்தியன் பேஷன் பாருங்கள். இது வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சது 6 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சு அந்த ரேஞ்சு வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 அடி வைப்போம். ஓகேங்களா? அது வந்து எப்பயுமே வந்து ரெக்கமெண்டட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 அடிக்கு பிரித்து இது வந்து ஸ்கொயர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து மிக்சர் டேப் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்ட டவுட்டுக்காக மறுபடியும் ரீவேனாக எடிட் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும். எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் சம்மந்தமான எந்த டவுட்டானாலும் சரி நம்மளோட சேனல் உள்ளே போயிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.